ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தாங்க ரோஸ். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது ஸ்பெஷலி நீங்கள் கிறிஸ்மஸ் டைம் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமுக்கு இந்த மேக்கப் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் நான் வந்து கிவ் அவே வின்னர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே டைரெக்டாக போகலாம். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற ஃபவுண்டேஷன் வெட் அண்ட் வைல்ட். என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா டெசர்ட் பீச். என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டிப்லிங் ப்ரஷ்ஷால் நல்லா அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டிப்லிங் ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஃபவுண்டேஷனை வந்து கொஞ்சம் பியூட்டி பிளெண்டரால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அப்புறம் கன்சீலர் பார்த்திங்கன்னா மெப்ளினில் கேரமல் அண்ட் மீடியம் 2 கன்சீலர் நான் எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அப்ளை பண்ணுறது கேரமல். இது என்னோடய அண்டர் ஐ ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மீடியம் கன்சீலரை என்னோடய நோஸ், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட், அப்புறம் சின், அதே மாதிரி அண்டர் ஐலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதை பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு க்ரீம் ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம கண்ணு கொஞ்சம் பாப் அவுட் ஆகி காட்டும். அதோட நம்ம மேக்கப் வந்து கொஞ்சம் ஃப்ளாலெஸ் லுக்கும் கொடுக்கும். அப்ளை பண்ண கன்சீலரை செட் பண்ணுறதுக்கு மோடா ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து என்னோடய அண்டர் ஐ எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுமோ அங்கே எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன், அதை வந்து ஜஸ்ட் அப்படியே டேப் பண்ணி செட் பண்ணிக்க போகிறேன். உங்கள் லூஸ் பவுடர் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக ஃபுல் ஃபேஸும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கான்டோர் பண்ணுறதுக்காக சுகர் பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து லைட்டாக நான் வந்து ஒரு கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் டிஃபைன் பண்ணும். ஸோ அதுக்காக நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். கான்டோர் பண்ண விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலி யாரோட ஃபேஸ் கொஞ்சம் ரவுண்ட் ஃபேஸாக இருக்கும் அவங்க கான்டோர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்னோடய நோஸ்லேயும் கொஞ்சம் நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். ரொம்ப பண்ணல, ரொம்ப நேச்சுரலாக பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ளஷ் வந்து நான் பலாடியோ மேட் ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இது என்னோடய சீக் ஏரியாவில் நல்லா சூப்பராக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஷ் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக்கும் நல்லாயிருக்கும். அதை அப்ளை பண்ண விருப்பம் இல்லாதவங்க கூட நீங்கள் லைட் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப தெரியாது, நிறைய ஸ்கின் கலரும் கிடைக்குது. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செட் பண்ணுறதுக்காக மேக்கப்பை நான் வந்து இன்ஃபாலிபிள் லாரியல்குள்ளே எடுத்துருக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது ஜஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ண விடுங்க அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கக்கூடிய ஐஷேடோ பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்ட். ஸோ இதோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ காமிக்கிற இந்த ஷேடு தான் நான் என்னோட கிரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், யாருனாலும் இந்த ஐ மேக்கப் க்ரியேட் பண்ணலாம். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்பவும் தெரியாது நீங்கள் ஐ மேக்கப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்சீலர் பார்த்தீங்கன்னா மீடியம் கன்சீலர் எடுத்துக்கிறேன், மெபிலின்குள்ளது. அது என்னோட ஐலிட் ஃபுல்லாகவே அழகாக அதை என்ன பண்ணிக்கோங்க, பிளெண்ட் பண்ணி அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நம்ம அடுத்த ஷேடு வந்து கொஞ்சம் பாப் அவுட் ஆகி பண்ணி காட்டும். ஸோ இப்போ காமிக்கிற இந்த ஷேடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கன்சீலர் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஷேடு எடுத்து நீங்கள் கையாலே அப்படியே டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மியூசிக் ஃப்ளார், இது வந்து ஒரு க்ரீன் கலர் ஐஜெல். ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐலைனர் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து மீடியம் போல்ட் அண்ட் உங்கள் வாட்டர் லைன் ஏரியா டச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் கலருமே ரொம்ப நல்லா இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. ஒகேஷன் டைமுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் உங்கள் கண்ணு கீழே பாதி மட்டும் நீங்கள் அதை அப்ளை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேக் விக்கி காஜல் எடுத்துக்கிட்டு அது வந்து வாட்டர் லைன் ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐ கிளிட்லேயும் நல்லா என்ன பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் மஸ்கரா பார்த்தீங்கன்னா மோடா எடுத்துக்கிறேன். இதை நல்லா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் லேஷஸை நல்லா கேர்ள் பண்ணிக்கோங்க. ஸோ கேர்ள் பண்ணதுக்கு அப்புறம் ஐப்ரோ டிஃபைன் பண்ணுறதுக்காக ஃப்ரீடம் கிட் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட ஐப்ரோவை நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக ஐப்ரோ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க இந்த லிங்க் பாப் அவுட் ஆகும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் சூஸ் பண்ண அந்த லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டேக் விக்கி. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த purple.comல பார்க்குறதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து ஃபோட்டோஸ்னால கொஞ்சம் உங்களுக்கு டார்க்காக காட்டும். ஆனால் இது வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சன்லைட்டில் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஹைலைட்காக நான் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து காமிக்கிற அந்த 2 ஷேடையுமே என்னோடய சின் அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட்லேயும் லைட்டாக போட்டுக்கிறேன், நோஸ்லேயுமே நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் மேட்டியாக இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு எலிமினேட் லுக் இருக்கும்.
ஸோ அதனால் இதை நான் பண்ணுறேன். இது பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபால்ஸ் லேஷஸும் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் மேக்கப். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது லூஸ் ஹேர். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஹேர் டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பொட்டு வச்சு கூட உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்கும் லுக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த லுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிவ் அவே வின்னர். ஃபஸ்ட்டு வின்னர் பார்த்தீங்கன்னா ஓஜிர்ஷா. கங்க்ராச்சுலேஷன் டியர். அழகு என்பது அவங்களோட பார்வையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டிக்காக வாழாமல் எந்த ஒரு பொண்ணு சுதந்திரமாக இருக்காங்களோ அதுதான் உண்மையான அழகுன்னு சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் வின்னர் பார்த்தீங்கன்னா சித்ரா காளிதாஸ். கங்க்ராச்சுலேஷன் டியர். அவங்களோட பார்வையில் அழகு என்பது என்னென்னா, அழகு என்பது மாயை. அது எல்லா இடத்துலையுமே பரவி இருக்குது. ஸோ நம்ம என்ன பார்வையில் பார்க்குறோமோ அந்த பார்வையில் பொறுத்து தான் அழகு இருக்குங்கிறது அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான லைன். தேர்ட் வின்னர் பார்த்தீங்கன்னா ஐரின் மார்க்ரெட். கங்க்ராச்சுலேஷன் டியர். அவங்க அழகு பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்பெஷலி இந்த ஒரு லைன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் அழகு, உண்மையான அழகுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து உண்மையான அழகு இல்லை. நம்மளோட இன்னர் பியூட்டி தான் உண்மையான அழகுங்கிறது ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபோர்த் வின்னர் பார்த்தீங்கன்னா லதா ரங்கராஜன். உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களோட பார்வையில் அழகு என்பது முதல்ல தன்னைத்தானே அழகுன்னு நம்பணும்னு சொல்கிறாங்க. நமக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே அழகாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம அவங்க கூட பழகுறோம். அது காரணம் வந்து அவங்களோட உண்மையான மனசு தான் அழகுங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அதை தான் அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் வின்னர் பார்த்தீங்கன்னா தியா திவ்யா. அவங்களோட பார்வையில் அழகு என்பது பெண்கள் ஆண்கள் 2 பேர் பற்றியும் அவங்க அழகாக வந்து தனித்தனியாக சொல்லியிருந்தாங்க அழகு என்பது. ஆனால் அதில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான உண்மையான அழகுங்கிறது ஒரு ஆண் தன்னை சுற்றி இருக்கிற பெண்ணை வந்து எந்த அளவுக்கு கண்ணியமாக நடந்துக்கிறாங்களோ அதுதான் உண்மையான அழகுங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அந்த லைன் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அழகுங்கிறது இன்னும் நிறைய பேர் இன்னும் நிறைய அழகழகாக சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு ஸ்பெஷலி நான் நிறைய பேரோட கமெண்ட்டும் படிச்சிருந்தேன். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது அண்ட் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதனால தான் இவங்கள சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வின் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேர் அண்ட் உங்களோட முழு அட்ரஸ் வித் ஃபோன் நம்பரோட நான் கொடுக்குற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்கள் ஃபுல் டீட்டெயிலை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப்பில் எந்த இமெயில் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதே மெயில் ஐடியிலேருந்து எனக்கு இந்த ஃபுல் டீட்டெயில் அனுப்புங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு உங்கள் கிஃப்ட் உங்ககிட்ட வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். அண்ட் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். Bye bye.